ஆமென். கர்த்தர் என்னை இங்க கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு நான் பாத்திரம் அல்ல, ஆனா ஆண்டவர் தேவ சித்தத்தின்படி என்னை கொண்டு வந்து நிறுத்தினாங்க. நாங்க போனதுல பைபிள் காலேஜ்ல படிக்கும் போது கூட அங்க பாஸ்டர் நடத்தும் போது சொன்னாங்க, தேவ திட்டம் வந்து எப்படி ஏசப்பாவுக்கு அந்தந்த காலத்துல அந்தந்தபடி இப்படி பிறக்கணும், இப்படி நடக்கணும், இப்படிதான் அவங்க சுவிசேஷம் சொல்லணும், இத்தனை வருஷம் அவங்க 30 வருஷம் அப்புறம் இதா இருக்கணும், அதுக்கப்புறம் 3.5 வருஷம் ஊழியம் செய்யணும்னு சொல்லி திட்டம் பண்ணி தான் ஆண்டவர் தேவ நோக்கத்தோடு இங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு பைபிள் காலேஜ்ல எடுத்தாங்க. அதே போலதான் தேவன் என்னை திட்டத்தின் படிதான் இந்த இடத்துல இன்னைக்கு என்னை கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்கன்னு நான் கர்த்தர்களை விசுவாசிக்கிறேன். அப்புறம் என்னன்னா, நான் ஏசப்பா நான் பாஸ்டர் என்னை சொல்லிட்டாங்க, நான் என்ன ஜப குறிப்பு எடுக்கன்னு சொல்லி நான் இது பிரசங்கம் எடுக்கணும்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். அப்ப ஏசப்பா எனக்கு கொடுத்த வார்த்தை என்னன்னா, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவன் அதை கூட்ட மாட்டான்னு சொல்லி கர்த்தர் கொடுத்தாங்க. அப்ப நான் சரின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் பாஸ்டர் வந்து இதுல வந்து சங்கீதம் 60:1 எடுத்திருந்தாங்க, எழுப்பி பிரகாசி ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உண்மையில் மிதித்ததுன்னு சொல்லி ஏசாயா 60:1 எடுத்தாங்க. அப்ப நான் நினைச்சேன், ஏசப்பா எங்க சபையில இந்த மாச வாக்கு தத்தமும் இதேதான். எங்க சபையில காலையில 1ஆம் தேதி எங்க பாஸ்டரமா சொல்லி எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் இதுதான், எழுப்பி பிரகாசி. கொஞ்சம் வாசிப்போமா 60:1. ஆமே. கர்த்தரப்ப நினைச்ச ஆண்டவர் நம்ம சொல்ற பிரசங்கத்துக்கு ஆண்டவர் கண்டிப்பா நம்ம சபையிலையும் சொல்லி நம்மளுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை இன்னைக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நம்ம எப்படி எழுப்பி பிரகாசிக்கணும்னு சொல்லி கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் நான் ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை வச்சு பேசலாம்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் எடுப்போமா எல்லாரும்? 118வது சங்கீதம் 27வது வசனம் எடுத்தவங்க வாசிங்க. அப்போ கர்த்தர் நம்ம என்ன செய்யறவங்களா நினைச்சிருக்காங்க, நம்மள பிரகாசிக்க பண்ண போறாங்க. எதுல பிரகாசிக்க பண்ணாங்கன்னா, நமக்கு ரட்சிப்பை கொடுத்து பிரகாசிக்க பண்ணாங்க. அப்படிதானே? எல்லாரும் எங்க இருந்தோம்? அந்தகாரத்துல இருந்தோம். அப்படிதானே? தேவன் அறியாத நல்ல அப்படிதான், தேவன் அறியாத ஃபேமிலி தான். கொஞ்சம் கூட எனக்கும் தேவனுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா தேவன் என்ன செஞ்சிருக்காரு நம்ம வாழ்க்கையில, அவர் பிரகாசிக்கணும்னு விரும்பி இருக்காங்க. அதனாலதான் தேவன் நம்மள தெரிஞ்சிருக்காங்க. நம்ம எதுல முதல்ல பிரகாசிக்கணும்னா, அந்த அக்கா சொன்ன மாதிரி நம்ம குடும்பங்கள்ல ஃபர்ஸ்ட் பிரகாசிக்கணும். நம்ம குறைவுள்ளவர்களா தான் இருக்கும். ஆனாலும் தேவன் சொன்ன மாதிரி அந்த குறைவுன்னு சொல்லிட்டு அதே சொல்லாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும், அடுத்த ஸ்டெப்புக்கு வளர்றதுக்கு முதல்ல என்ன வேணும், நமக்கு குணசாலியான ஒரு அது வேணும். நம்ம குணசாலியான இருந்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும், குடும்பத்தை ஆதாயம் பண்ண முடியும். அந்த அக்கா சொன்ன மாதிரி நம்ம ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். நம்ம பிள்ளைங்க தன்னால ஜெபிக்கிறவங்களா தேவன் மாற்றுவாங்க. அவங்களும் பார்ப்பாங்க, நம்ம அம்மா ஜெபிக்காங்க, அப்பா ஜெபிக்காங்க, நம்ம ஜெபிக்காம இருக்கமே அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சு கண்டிப்பா ஆண்டவர் என்ன செய்வாங்க, நம்ம ஜெபத்துக்கு கேட்டு ஒரு பதிலை கொடுப்பாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்ப நம்ம எடுப்போமா, வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 7-8 வாசிங்க. பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். என்ன போட்டிருக்கேன்? நமக்கு கொஞ்சம் பலன் தான். நம்ம ரொம்ப பரிசுத்தத்துல நம்ம தேடினவங்க கிடையாது. எல்லாத்துலயுமே நம்ம என்னது கொஞ்சம் தான். சொன்ன மாதிரி கொஞ்சம் விசுவாசம் இருந்தா என்ன செய்யும், நம்ம மழையை பார்த்து கடலில் போய் விழுன்னு சொன்னா கூட விழும். ஆனா நம்மளுக்குள்ள அப்படிப்பட்ட விசுவாசங்கள் காணப்படணும். இவ்வளவு நாள் இருந்துச்சா உங்களுக்கு சொல்ற எனக்கும் தான், கேட்கிற உங்களுக்கும் தான். நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் தான். ஆண்டவர் வந்து ரொம்ப நம்மள்கிட்ட எதிர்பார்க்கல, நீ பெருசா இதான பிறகு நல்லா பரிசுத்த ஆட்டியா ஆன பிறகு. எங்க பாஸ்டர் அடிக்கடி அப்படிதான் சொல்லுவாங்க, நான் நல்லா ஆன பிறகு குடிக்கிறவங்கள்ட்ட போய் நீங்க சர்ச்சுக்கு வாங்க பிரதர் அப்படி கேட்டா என்ன சொல்லுவாங்களா, பிரதர் நான் குடிய விட்டுறேன், கண்டிப்பா சர்ச்சுக்கு வந்துடுறேன். அப்ப ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் அந்த விசுவாசம், நம்ம சர்ச்சுக்கு போகணும்னு சொல்லி கொஞ்சம் விசுவாசம் இருந்தா போதுமா, ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுவாங்களா, திறந்த வாசலை வச்சிருக்காங்களா. அதுக்கப்புறம் என்னன்னா, உன்
கத்துக்கணும்னு நினைக்கிறோம், முடியலன்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லியிருக்காங்க? நம்ம கொஞ்சம் பலன் இருந்தாலும் ஆண்டவரோட நாமத்தை நம்ம மறுதளிச்சிடக்கூடாது. நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, ஏசப்பா, நான் நிறைய பேர் எங்கள் ஊர்லேயே நான் சர்ச்சுக்கு பார்த்துருக்கேன். நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, சர்ச்சுன்னா ரொம்ப இன்வால்வாக இருக்காங்க, எல்லாம் செய்கிறாங்க, நல்லா ப்ரேயர் பண்ணுறாங்க, நல்லா கொடுக்குறவங்களா இருக்காங்க. ஆனாலும் என்ன செஞ்சுறாங்க, என்கிட்ட சொல்லுவாங்க, அந்த புளியம்பட்டி தானே, அன்னைக்கு கூட என் தம்பி சொன்னேன், புளியம்பட்டி தானே, அங்கே போய் மொட்டை போடுறது, அங்கே போய் இதுக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சிஎஸ்ஐ சர்ச்சில் உள்ளவங்க தான் நல்ல விசுவாசிகள் தான், நல்ல ஜெபிக்கும். ஆனால் என்ன செய்கிறாங்க, அங்கே போய் நமக்கு ஐக்கியம் இருக்கக்கூடாது, நம்ம கண்டிப்பாக அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதான் சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் பலன். அப்புறம் அங்கே மொட்டை போடுறாங்க, நாங்கள் போகிறோம், சர்ச்சு ஆராதனையை மிஸ் பண்ணிட்டு வளகாப்பு கல்யாண வீடு போகவே கூடாது. நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் பலன். கொஞ்சத்துல தானே ஆண்டவர் உண்மையை தேடுறாரு. நீ எல்லாத்தையும் உண்மையா இரு, நான் அப்படி செய்வேன்னு சொல்லவே இல்லை. என்ன சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் பலன். நம்ம கிரியைகளை அறிந்திருக்கிற, நம்ம கிரியைகள்லாம் எப்படி இருக்கு, நம்ம கிரியெல்லாம் எப்படிப்பட்ட கிரியை, மோசமான கிரியை ஆண்டவருக்கு தெரியும். நம்மள நல்லா அறிஞ்சிருக்காரு, அப்படிதானே? அவர் சொல்றாரு, ஒன்று அறியாத இருந்தோம், நம்மளை நல்லா அறிஞ்சிருக்காரு. நம்ம உள்ள இருதயம் எப்படி இருக்கு, நாம எப்படிப்பட்டவங்க, நம்ம என்னமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தேவனுக்கு நல்லா தெரியும். ஆனாலும் ஏசப்பா என்ன சொல்றாங்க, என் நாமத்தை மறுதலியாம என் வசனத்தை கை கொண்ட. வசனம் என்ன சொல்லியிருக்கு, வசனம் என் வாழ்க்கையில எப்படி இருக்கு? அக்கா சொன்ன மாதிரி குணசாலியான ஸ்திரியா வர்றதுக்கு நம்ம வசனம் என்னெல்லாம் இருக்கு, எப்படிலாம் இருக்கு நம்ம பார்க்கணும். நம்ம பார்த்தாதான் கண்டிப்பா நம்ம வளர முடியும். ஏன்னா அடிக்கடி நான் நினைப்பது உண்டு, மோசே என்ன சொன்னாங்க, எல்லாரும் ஒரு கொலகாரன்னு சொல்லி என்ன செஞ்சார், அவரே ஓடி வனாந்தரத்துக்கு போனார். ஆனா 40 வருஷம் அங்க ட்ரைனிங் பண்ணார், அப்படிதானே? 40 வருஷம் அவருக்கு எதுவுமே இல்லை, எண்ணமே இல்லை. ஆனாலும் ஆண்டவர் என்ன செஞ்சாரு, அவர் அழைச்சவரு, அவரை ட்ரெயின் பண்ணி என்ன செஞ்சாரு, சார்ந்த குணமுள்ளவர். நம்ம அப்படிப்பட்டவங்களா மாறணும். நான் அப்படிதான் ஜெபிங்க, ஏசப்பா நான் சார்ந்த குணம். ஆனா அவரை மோசையை அழைச்சி நீங்க ட்ரெயின் பண்ணீங்களே, அதே மாதிரி சொல்லும் போதுதான் அதுக்கு ஏற்ற பிரச்சனை சார்ந்த குணமா இருக்கமான்னு நமக்கு பிரச்சனை வருது. ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் பலன் என்ன, நாமத்தை மறுதலியாதபடியால் உனக்கு திறந்த வாசலை வச்சிருக்கேன். ஆண்டவர் நமக்கு கண்டிப்பா ஒரு திறந்த வாசலை வச்சிருப்பாங்க. அட்டத்துல என்னதுன்னா, யோசேப்பு என்ன செஞ்சாரு, ஆதியாகமம் 39:9 எடுங்க. எடுத்தவங்க வாசிங்க. என்ன எழுதியிருக்கு, எல்லாமே நமக்கு எப்படி இருக்கு, அனுபவம். நம்ம ஹஸ்பண்டை ஏமாத்திடலாம், அப்படிதானே? நம்ம பிள்ளைங்களை ஏமாத்திடலாம். நம்ம இப்படி இல்லைப்பா இப்படின்னா அந்த பிள்ளைங்க தெரிஞ்சுக்கோ. ஏன்னா அவங்க 24 மணி நேரம் வீட்டில் இருக்கிறது இல்லை. நம்ம என்ன சொல்கிறோமோ அதை தான் நம்ம பிள்ளைங்க கேட்பாங்க. அதை பார்த்து தான் ஏசப்பா இவங்க யோசிப்பு என்ன சொல்கிறாங்க, இத்தனை பெரிய தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி, பொல்லாமுக்கு இது பண்ணி தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்ய. அப்போ என்னத்தை பார்க்குறாங்க, நம்ம அந்த ரங்கத்தில் எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கோம். வெளியே நம்ம எல்லாத்தையும் சொன்ன மாதிரி நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறோம், நல்லா இது பண்ணிக்கிறோம், நல்லா பரிசுத்தமானு சொல்லி சில நேரம் நம்ம என்னது திருவந்தப்போ ஒயிட்டெல்லாம் போட்டுக்கிறோம். அப்போ நம்ம வெளியில் எப்படி இருக்கோம், பரிசுத்தமாக இருக்கும். ஆனால் உள்ளத்தில் என்ன இருக்கணும், பரிசுத்தம் இருக்கணும். அந்த உள்ளத்தில் பரிசுத்தம் இருந்தால் தான் யோசேப்பை போல எந்த பாவமாக இருந்தாலும் சரி. யோசேப்புக்கு அப்படி ஒரு பாவம் வந்துச்சு, அப்படி தானே? பாவம் செய்கிறதுக்கு அப்படி ஒன்று வந்துச்சு. ஆனால் யோசேப்பு என்ன அதுலேருந்து என்ன செஞ்சார், தன்னை மீட்டு கொள்றதுக்கு. அப்போ என்னன்னா உடன்படிக்கை கிடையாதுன்னு சொன்னாங்க. மோசே காலத்தில் தான் உடன்படிக்கை செய்யப்பட்டிருந்துச்சு, யோசேப்பு காலத்தில் அப்படி உடன்படிக்கை. ஆனால் அந்த உடன்படிக்கைக்கு ஆண்டவர் அவங்க மரியாதை கொடுத்து தேவனுக்கு விரோதமாக, யாருக்கு விரோதமாக, புருஷனுக்கு விரோதமாக பாவம் செய்யறதில்ல, பிள்ளைகளுக்கு விரோதமாக பாவம் செய்யறதில்ல, தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யறோம்னு நம்ம நினைக்கணும். நம்ம பார்வையில் பாவம் இருக்கக்கூடாது. ஏசப்பா சொல்லியிருக்காங்க, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை கொஞ்சம் கூட நம்மகிட்ட இருக்கக்கூடாது. தேவன் நமக்கு அதை கொடுக்கவே இல்லை. நம்ம யோசிக்கணும், நம்ம எதில் நம்ம இதாக இருக்கோம். ஏன்னா பெருமைன்றது இச்சையில மாத்திரம்தான் இருக்குன்னு நினைக்கக்கூடாது. நம்மளோட ஜீவனத்தில் பெருமை இருக்கக்கூடாது. நம்ம இப்படி இருக்கோம், நம்ம நல்லா ஜெபிக்கோம், நல்லா நம்ம
ஆண்டவர் கொடுக்கும், நம்ம எல்லாத்துலேயுமே நம்ம எல்லா ப்ரேயர்லையும் பங்கு பெறுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது. ஏசப்பா என்ன சொல்லியிருக்காங்க, பாவத்துக்கு விலகி, பாவம்னு சொன்னால் என்னது நமக்கு தெரியும், நீதிக்கு நம்ம என்னது நம்ம பாவம் எப்படி சொல்லியிருக்குன்னா அக்கிரமத்தை வெறுக்கிறது தான் நம்மளுக்கு, நம்ம அதுலேருந்து பாவத்திலேருந்து வெளியே வர்ற காரியம்னு சொல்லியிருக்கு. நமக்கு எது கிரமமாக தோணுதோ அதை கண்டிப்பாக செஞ்சாகணும். அக்கிரமமாக தோன்றது எல்லாத்தையும் என்ன செய்யணும், விட்டு விலகணும்னு சொல்லியிருக்கு. நம்ம அக்கிரமம் செய்கிறவர்களாக காணப்படக்கூடாது, நம்ம நீதி செய்கிறவர்களாக காணப்படணும். அப்போதான் நமக்கு கொஞ்சம் பலன். நம்ம அதான் சொல்லியிருக்கோம், வசனத்தை கை கொள்றதுக்கு என்னது, கொஞ்சம் பலன். நம்ம பரிசுத்தமாக வாழ்றது தேவனுக்கு பிரியமான செயல். நம்ம என்னைக்குமே என்ன செய்யணும், பரிசுத்தம். எல்லாத்துலேயுமே பரிசுத்தமாக இருக்கணும். ட்ரெஸ்ஸில் பரிசுத்தம், பேச்சில் பரிசுத்தம், நம்ம வாழ்க்கையில் பரிசுத்தம், நம்ம வீட்டில் பரிசுத்தம். நம்ம பொம்பளைங்களா இருக்கோம், வீடெல்லாம் எப்படி வச்சுருக்கோம், வீடெல்லாம் என்ன செய்யணும், நம்ம நீட்டாக, எங்கள் பாஸ்டர் சொல்லலாம், அப்போ ஜபன் ஓடிட்டு வீட்டை நம்ம நீட்டாக வைக்கக்கூடாது. நம்ம எல்லையமும் பரிசுத்தமாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. அப்புறம் 2 ராஜாக்கள் 17:9 எடுங்க, எடுத்து வாசிங்க. செய்யத்தகாத காரியங்களை இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக ரகசியத்தில் செய்ததுமின்றி, காவல் காக்கிற கோபுரங்கள் தொடங்கி அரணான பட்டணங்கள் மட்டுமுள்ள தங்கள் ஊர்களில் எல்லாம் தங்களுக்கு மேடைகளையும் கட்டி என்ன செஞ்சிருக்காங்க, அரணான கோபுரங்களை கட்டுறோம். அரணான கோபுரம்னா என்னது, நம்ம வீடு நமக்கு இப்படி இருக்கு, நம்ம வசதி இப்படி இருக்கு, நாங்க இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு வந்தாலே என்ன செஞ்சிரோமா, நம்ம இழந்துருதோம். ஏசப்பா என்ன சொல்லியிருக்காங்க, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எந்த காரியத்திலையும் எப்படி இருக்கணுமா, தாழ்மையா இருக்கணுமா. தாழ்மையா இருக்கிறவங்கள தான் தேவன் என்ன செய்யறாங்க, நோக்கி பார்க்கிறாங்க. பெருமை உள்ளவனை தேவன் எதிர்த்து நிற்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்னைக்குமே என்ன செய்யக்கூடாது, பெருமையா இருக்கவே கூடாது. தேவனுக்கு அது பிடிக்காத காரியம். நம்ம பெருமையா இருந்தாலே தேவன் என்ன செஞ்சிருவாங்க, யாருமே நமக்கு விரோதமா இருக்க தேவையில்லை, தேவனே நமக்கு விரோதமா ஆயிடுவாங்க. பெருமை உள்ளவருக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறான்னு சொல்லியிருக்கு. அப்போ நம்ம பெருமையாவே இருக்கக்கூடாது. எப்பவுமே நம்ம என்ன செய்யணும், தாழ்மையா இருக்கணும். தாழ்மையா இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், நம்ம பெருமையை தூர வச்சுட்டு நம்ம நான் நிறைய படிச்சிருக்கேன், நான் நிறைய பணம் இருக்கு, நிறைய சொத்து இருக்கு, அந்த அக்கா சொன்ன மாதிரி நல்ல அழகு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கவே கூடாது. பெருமையிலோருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையிலோருக்கோ கிருபை அளிக்கிறார். அப்புறம் 1 ராஜாக்கள் 17:18 வாசிங்க. அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன, என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர் என்றார். என்ன செய்ய, இதுல இப்ப கதை தெரியும் தானே நமக்கு. நம்மளுடைய அக்கிரம மிகுதியானா என்னென்ன வருமா, நியாய தீர்ப்பு வருமா. நம்முடைய அக்கிரம மிகுதியா இருந்தா அந்த இடத்துல என்ன வரும், நியாய தீர்ப்பு வரும்னு சொல்லியிருக்கு. நம்ம அக்கிரமத்தினால நம்ம எதுவுமே சாதிக்க முடியாது. நம்ம ஏசப்பாட்ட ஜெபம் பண்றதுனால, ஏசப்பாட்ட கேட்கறதுனால தான் நம்ம என்ன செய்ய முடியும், தேவனிடத்துல நம்ம தயவை பெற்றுக்கொள்ள முடியும். தயவுள்ளவருக்கு தான் தேவன் என்ன செய்யறாங்க, பக்கமா இருக்காங்க. நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம என்ன செய்யணும், நம்ம கிரியையினால சொல்லுவாங்கல்ல, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நம்ம விசுவாசிக்கிறோம், அப்ப நம்ம எப்படி இருக்கணும்னா கிரியையில காட்டணும். தேவனுக்கு கொடுக்கறது மூலமா நம்ம கிரியையில காட்டணும். நம்ம தேவனுக்கு கொடுக்கறது மூலமா தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாங்க. நம்ம என்ன செய்யணும், லூக்கா 19:31-34 வாசிங்க. லூக்கா 19. அதை ஏன் அவிக்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். அப்படிப்பட்டவர்கள் அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் போது அதற்கு உடையவர்கள், குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதின்மேல் போட்டு இயேசுவை அதின்மேல் ஏற்றினார்கள். இதுல என்ன சொல்லியிருக்கு, நம்ம யாரை பார்த்தாலும் என்ன செய்யணும், இவங்க ரட்சிக்கப்படணும், இவங்க தேவனுக்கு வேணும், இவங்க நம்ம சர்ச்சுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், ஊழியம் செய்கிறவர்களாக காணப்படணும்னு ஏசப்பா விரும்புகிறாங்க. நம்ம என்ன செய்யணும், ஊழியம் செய்கிறவர்களாக
காணப்படணும். ட்ராக்ஸ் ஊழியம் செய்யணும், ப்ரேயர் ஊழியம் செய்யணும். நம்ம கூடி இந்த இடத்துல இருக்கும் பொழுது நிறைய ஜனங்கள் இப்போ எவ்வளோ நான் சொன்ன மாதிரி அக்கா சொன்ன மாதிரி டிவியில் பார்த்தாலும் நியூஸில் பார்த்தாலும் எதில் பார்த்தாலும் என்ன பெருகி இருக்கு, அக்கிரமம் பெருகி இருக்கு. அப்போ நம்ம அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு ஒரே வழி என்னது? சுவிசேஷம். சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் பொழுதுதான், அன்பான இயேசுவை நம்ம காட்டி கொடுக்கும் பொழுதுதான் அவங்க என்ன செய்வாங்க? ரட்சிப்புகளை கடந்து வருவாங்க. அது கழுதைன்னா என்ன சொல்றாங்க? கழுதை கட்டா குட்டி சோறு அப்படி சொல்லுவாங்க தெரியுமா? அதே மாதிரி அந்த கழுதியை வந்து ஒரு பொருட்டாவே எண்ண மாட்டாங்க. பாவத்துல அக்கிரமத்துல வாழ்றவங்கள நம்ம யாராவது மதிப்போமா, ரெஸ்பெக்ட் கொடுப்போமா, அவங்கள்ட்ட பேசுவோன்னு விரும்புவோமா, அவங்க கூட வசிப்போன்னு விரும்புவோமா? கிடையாது. ஆனா தேவன் என்ன சொல்லியிருக்காங்க? அப்படிப்பட்டவங்களை ஏசப்பா வேணும்னு சொல்லி ஏசப்பா விரும்புறாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அப்படிப்பட்டவங்களை என்ன எந்த காரியமா இருந்தாலும் சரி, விபச்சாரியா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, ஏசப்பா சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது அவங்க உள்ளத்துல ஒரு மாற்றம் வரும். கண்டிப்பா கண்டிப்பா ஏசப்பாவை நம்ம என்ன சொல்லியிருக்காங்க? நீ தேவனுக்காக நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் பரலோகத்துல வந்து நமக்கு சாட்சி கொடுக்குமா. தேவனுக்காக நீங்க எதை செஞ்சீங்களோ அதுதான் பரலோகத்துல நின்று நம்மள உண்மை உத்தமமான ஊழியக்காரனே சொல்லுமா. அப்ப நம்ம இந்த ஜனங்களை எவ்வளவா பார்க்கிறோம், எவ்வளவா நம்ம யோசிக்கிறோம். இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது தேவன்கிட்ட என்ன செய்யணும்? ஊழியம் செய்யறவர்களா காணப்படணும். ஊழியங்கிறது சும்மா நம்ம போய் ட்ராக்ஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி மைக்கு பிடிச்சி பேசுற மாதிரி இதுதான் ஊழியம்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. ஊழியம்னா என்ன செய்யுது? ஜபம். நம்ம வீட்டில் கதவை அடைச்சிட்டு அந்த ரங்கத்தில் இருக்க பிதாவை நோக்கி நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வாங்க? யாரெல்லாம் ரட்சிக்க முடியாது, யாரெல்லாம் இவங்க தேவனுக்காக வரமாட்டாங்க, யாரெல்லாம் இவங்க இப்படி இருக்காங்கன்னு சொல்லி யோசிச்சாங்கன்னா ஆண்டவர் என்ன செய்வாங்க? அவங்களதான் தொடுவாங்க. பேர் எழுதி வச்சு ஜோ பண்ணுங்க, ஏசப்பா இவங்க எப்படியாவது ரட்சிக்கப்படணும். ஏன்னா இது இந்த கழுதைக்குட்டி தேவனுக்கு வேணும், இவங்க தேவனுக்கு வேணும்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பா ஏசப்பா போய் சொல்ல மனுஷனா இல்ல தானே? மனமாறதுக்கு மனுபுத்திரனா இல்ல. தேவன் என்ன சொல்லியிருக்காங்க? நான் சொல்லியும் செய்யாது இருப்பேனான்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம அந்தகாரத்துல பாக்குற பிதா நமக்கு வெளிரங்கமாய் பலனளிப்பார்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அந்தகாரத்துல பார்க்கிற பிதா நிச்சயமா நமக்கு வெளிரங்கமா பலனளிக்கிறவரா காணப்படுவாங்க. அதுக்கப்புறவு நம்ம என்ன செய்யணும்? ஊழியக்காரங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம காணிக்கை ஆனாலும் சரி, எது ஆனாலும் சரி, என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு ஊழியக்காரங்களுக்கு நம்ம கொடுக்குறவர்களாக காணப்படணும். சாரிபாத் விதவை 2 ராஜாக்கள் இருக்காங்களா, அவங்க என்ன செஞ்சாங்க? எலியா வந்து 40 நாள் ராவும் பகலுமா என்ன செஞ்சாங்க? நடந்து போனாங்க. அப்போ அவங்க விரவு பொறுக்கிட்டு இருக்கும்போது பார்க்குறாங்க. என்ன சொல்றாங்க? எனக்கு முதல்ல ஒரு அடையை சுட்டு கொண்டு வா. அப்ப அவங்க சொல்றாங்க, இல்ல கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் மாவும் தான் இருக்கு, நான் இதை கொடுத்துட்டு இந்த விறகு பொறுக்கிட்டு போய் இதை அப்ப சுட்டு நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டுட்டு சாக போறோம் அப்படின்னு சொல்றான். அப்ப எலியா என்ன சொல்றாரு? இல்ல நீ முதல்ல எனக்கு அடையை சுட்டு கொண்டு வா. ஆனா அவரு பெருகும் நீயும் அவங்களும் பெரிதா இருப்பாங்கன்னு சொல்றாங்களா? இல்ல முதல்ல எனக்கு அடையை சுட்டு கொண்டு வா அப்படிங்காங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அவங்க உடனே அதுக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. அதே போல சர்ச்சில் பாஸ்டர் என்ன சொன்னாலும் சரி, நம்ம ஊழியத்திற்கு தாங்குறவர்களா என்னை பொறுத்ததான். நமக்கு இருக்கோ இல்லையோ நம்ம கொஞ்சம் தான் வச்சிருப்போம், அப்படிதானே? எல்லாரும் நிறைய அந்த ஆளை வச்சுட்டு நிறைய வச்சிருக்கவங்களுக்கு கொடுக்க மனசு வராது, அப்படிதானே? கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதுல ஆண்டவருக்கு கொடுத்தோம்னா ஆண்டவர் என்ன செய்வாங்க? பஞ்சகாலம் அதை எடுத்து கொஞ்சம் வாசிங்களேன். 2 ராஜாக்களா பஞ்சகாலம் முடியும் மட்டும் அவங்க என்ன செஞ்சாங்க? மாவும் குறையல, செலவழிந்து போகல. ஒன்னு ராஜாக்களா 2 ராஜாக்களா? அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். இப்படியே சொல்லுங்க, எல்லாரும் எடுத்துக்கிட்டோம். வாசிங்க. அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மாவு செலவழித்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை.
அப்ப என்ன செஞ்சிருக்காங்க? ஊழியக்காரங்களுக்கு நம்ம நினைக்கிறோம் தசமபாகம் கொடுக்கறது, காணிக்கை கொடுக்கறதெல்லாம் யாருக்கு? ஊழியக்காரங்களுக்கு நினைச்சுக்கோம். இல்லை, அவர் நம்ம கர்த்தருக்கு கொடுக்கும். அப்போ கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா நம்ம கண்டிப்பா ஊழியக்காரங்களுக்கு கொடுத்து தான் ஆகணும். கொடுக்கும் போது தான் என்ன செய்வாங்க? நம்ம வீட்டில் அப்பத்துக்கு தண்ணி இருக்கும், இறந்து உணுகிறது இல்லைன்னு பார்க்குறோம். ஒருவேளை சாப்பாடு இல்லாமல் நம்ம நிச்சயமா இருக்க போறதில்லை. நம்ம தேவனுக்காக கொடுக்கும் பொழுது தான் தேவன் என்ன செய்வாங்களா? நமக்கு ரொம்ப வச்சுட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கல. அப்பப்போ எத்தனை அடை சாப்பிட்டுப்பாங்க? மிஞ்சினா 3 அடை சாப்பிட்டுப்பாங்க, 2 அடை சாப்பிட்டுப்பாங்க. அந்த பஞ்சகாலம் முழுவதுக்கும் அவன் குடும்பத்துக்கே என்ன சொன்னாங்க? நானும் என் பிள்ளைகளும் மாத்திரம்தான் இதை சாப்பிட்டு முடியும். ஆனா குடும்பத்துக்கே போசிக்கிறவரெல்லாம் மாறிட்டாங்க. அப்படிதானே? எல்லா இடத்துலயும் பஞ்சம் உண்டானா எங்க வருவாங்க? இருக்கிறவங்கள்ட்ட தானே வருவாங்க. அதே மாதிரி அவங்க இருக்கிறவங்கள்ட்ட வந்ததுனால ஏசப்பா என்ன செஞ்சாங்க? பஞ்சகாலம் முழுவதும் அவங்கள ஆசீர்வதிச்சாங்க. அதனால தேவன் என்ன செஞ்சாங்க? மகிமைப்பட்டாங்க அந்த இடத்துல பார்ப்போம். அப்ப நம்ம ஊழியக்காரங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா கூட அதன் பிரதிபலனை நம்ம பார்க்காம போக மாட்டோம். சொல்லியிருக்க வசனத்துல, நீ ஊழியக்காரங்களுக்கு ஒரு கலசம், ஒரு டம்ளர் தண்ணி தான். எல்லார் வீட்லயும் தண்ணி இருக்கும் தானே? நம்ம வீட்டை தேடி பாஸ்டர் வருவாங்க, ஆனால் ஒன்றும் இல்லைன்னு யோசிக்கணும். ஒரு கலசம், அந்த ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்கறதுன்னு விளைவாக கூட ஏசப்பா அந்த இடத்த நமக்கு ஆசீர்வதிக்க கூடும். அதனால நம்ம ஊழியக்காரங்க வரும்பொழுதும் சரி, ஊழியக்காரங்க என்ன எங்கள் சபையிலலாம் அப்படிதான், நீங்கள் என்ன கேட்டாலும் நம்மகிட்ட ரொம்ப இல்லைனாலும் என்ன செய்யணும்? நமக்குன்னு அதில் ஒரு பங்கு இருக்கணும். ஏன்னா தேவன் சொன்ன மாதிரி சும்மாதான் தேவன் ஆசீர்வதிக்க மாட்டாங்க. நம்ம என்ன கொடுக்கமோ அதை தான் ஆண்டவர் என்ன செய்வாங்க? பலகணிகளை திறந்து, மல்யால பார்க்குறோம்ல, மல்யால நம்ம பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மாட்டோம். நம்ம கொடுக்குறது இப்போ சொன்னால் மிஞ்சினா ஒரு 100 ரூபாய் 20 ரூபா அப்படிதான் கொடுப்போம். ஆனால் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மாட்டோம். நான் உன்னை ஆசீர்வதிப்பேனான்னு சொல்லி நீ என்ன பண்ணு? ஏசப்பா எதிரியாவது என்னை சோதிச்சு பாருங்கன்னு சொல்லியிருக்காங்களா? கிடையவே கிடையாது. ஆனால் மல்யால மட்டும் ஏசப்பா என்ன சொல்லியிருக்காங்க? என்னை சோதிச்சு பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம கண்டிப்பா என்ன செய்யணும்? ஊழியக்காரங்களுக்கு, ஊழியத்திற்கு, ஊழியம் செய்யறவங்களுக்கு, அதே மாதிரி ஊழியம் செய்யற எல்லா காரியமும், ஊழியம்னா சர்ச்சு இதுக்கு மட்டும் இருக்குல்ல, எல்லா காரியமும், சர்ச்சு கட்டுறதா, சர்ச்சில் ஒரு வேலையா, எல்லாமே என்ன செய்யணும்? நம்ம அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ஆண்டவர் எழுப்புறாங்க. நம்ம சபைன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்படிதானே? நம்ம சபையில எப்படி இருக்கோம்? சபையில பாஸ்டர் சொன்ன உடனே கீழ்படுகிறவங்களா இருக்கமா? பாஸ்டர் இந்த காரியத்தை செய்வோம்னு சொன்னா அடிக்கடி எங்க பாஸ்டமா சொல்லுவாங்க, எல்லைன்னா நம்ம என்னையா நிற்கணும், அப்பதான் தேவனுக்கு பிடிக்கும். நம்ம எந்த காரியத்தையும் பாஸ்டர் இன்னைக்கு செய்யல, நான் நாளைக்கு வரேனே, இந்த இதை நாளைக்கு பார்ப்போமே அப்படின்னு சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன காரியமா இருந்தாலும் சரி, அது பெரிய காரியமா இருந்தாலும் சரி, நீங்க 10 பேருக்கு இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணுங்க, 10 பேர் பிரேயர் நடத்துங்கன்னு சொன்னாலும் சரி, என்ன சின்ன காரியமா சொல்லுவாங்க. ஊழியன்னு சொன்னாலே எல்லாமே ஊழியம் தான். ஒரு பாய் வைக்கிறது, பெருக்கிறது, சர்ச்சில் எங்கள் பாஸ்டர் பாத்ரூம் கழுவுறது கூட தேவனுக்கு அது ஊழியமாக தான் நினைப்பாங்களாம். அதனால நம்ம என்ன செய்யணும்? ஊழியர்களை ஃபஸ்ட்டு கனம் பண்ணுறவர்களா காணப்படணும். அப்படி கனம் பண்ணுறவர்களா காணப்பட்டால் நமக்கு என்ன செய்வாங்க? ஆண்டவர் திறந்த வாசலை தான் வச்சிருப்பாங்க. ஒரு நாளும் அதை ஒருவனும் கூட்ட மாட்டான். நான் இந்த வசனத்தை உண்மையிலேயே எடுத்துட்டு அப்படி வரபோச்சில் அந்த அது என்ன பழைய ஓல்டு போச்சுருக்குல, அது பக்கத்தில் ஒரு சிஎஸ்ஐ வச்சுருக்கு, அதில் இந்த வசனம் ஓடிட்டு இருக்கு. இந்த வசனம் கொஞ்சம் பலன் இருந்தால் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைப்பற்றபடியால் திறந்த வாசலை ஆண்டவரே பண்ணீங்க, இந்த வார்த்தையை கொடுக்கணும் இந்த சபைக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் உறுதிப்படுத்திருக்கீங்க. அதனால தான் நான் எதுக்குமே சொல்லுவேன், 1 2 இதுக்கு பட்டாதான் பூரணமாகும்னு சொல்லியிருக்காங்கல்ல. அந்த மாதிரி அந்த வசனம் நான் இன்னைக்கு சொல்ல போறேன்னு வரும்போது அந்த இடத்துல அந்த வசனம் அன்னைக்கு ஓடிட்டு இருக்கு. ஆண்டவர் என்னை பார்க்கவும் வச்சாங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில இனிமேல் எந்த விதமான அடைக்கப்பட்ட வாசலா இருந்தாலும் நிச்சயமா நமக்காக ஒரு நாள் திறக்கப்படும். நம்ம பொறுமையா காத்திருக்கணும். நம்மகிட்ட அந்த பொறுமை மாத்திரம் தான் இருக்க மாட்டேங்குது. எல்லாருமே எல்லாத்துலயுமே என்னது இன்ஸ்டண்டா கிடைக்கணும், ஃபாஸ்ட் ஃபுட் வரணும், இப்படிதான் நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காங்க? கொஞ்சம் பலன் இருந்தாலும் என் நாமத்தை மறுதலியாமல் இருந்தபடியா திறந்த வாசலை வச்சுட்டேன்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமா நம்ம வாழ்க்கையில நம்ம பிள்ளைங்க படிப்பு காரியமா இருந்தாலும் சரி, நம்ம பிள்ளைங்க வேலை காரியமா இருந்தாலும் சரி, திருமண காரியமா இருந்தாலும் சரி, குழந்தைங்க இல்லைன்னு சொல்லி கவலைப்படுற காரியமா இருந்தாலும் சரி, இல்ல குடும்பத்துல பிரச்சனை இருந்தாலும் சரி, ஏசப்பா என்ன சொல்லியிருக்காங்க? நிச்சயமா அதுக்கு ஒரு முடிவு உண்டு. நம்ம அதை நம்ம விசுவாசிக்கணும். நம்மளுக்கு பேர் என்னது? விசுவாசிகள். அப்படிதானே? நம்ம அதுக்கு நம்மகிட்ட விசுவாசிகள்னு பேர் இருக்கு. ஆனா நம்மகிட்ட இல்லாதது எது? விசுவாசம் தான். நம்ம விசுவாசம் வந்து அது எப்படி இருக்கான்? காணக்கூடாததா இருக்கான்.
விசுவாசம் என்ன செய்யுது, நானும் அந்த இடத்துல நின்று உண்மைக்கும் நம்ம இப்படி ஊழியம் செய்வோம், இப்படி இது பண்ணுவோன்னு நான் நினைச்சே பார்க்கல. ஆனா எனக்குள்ள வாஞ்ச ஏசப்பா, நான் எப்படியாவது ஊழியம் செய்யணும். நான் வந்து படிச்சது கிறிஸ்டின் ஸ்கூல், பட் எனக்கு எல்லாமே ஹிந்து ஃபேமிலினால அப்போ எனக்கு அங்கே உட்காந்து இந்த பாலியல் நேசன்னு சொல்லி அவங்க வந்து இப்படி இதை எடுப்பாங்க. அப்போ நான் அப்பவே நினைப்பேன் 7, 6 படிப்பேன்னு நினைக்கிறேன். அப்பவே ஏசப்பா இதை மாதிரி நான் அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கணும், இதை மாதிரி நான் சொல்லணும் ஏசப்பா நல்லவனு. ஆனால் என் சூழ்நிலை எதுவுமே இது கிடையாது. ஏன்னா எந்த பக்கமே எங்கள் அம்மா சர்ச்சு கூட விட மாட்டாங்க, அப்படிப்பட்ட சூழ்நிலை. ஆனாலும் நான் அன்னைக்கு ஜெபிச்சேன், ஏசப்பா நீ பாருங்க எவ்வளோ நாட்களுக்கு பின்பாக இப்படி வந்து ஆண்டவர் நம்மளை நிற்க வச்சுட்டாங்க அப்படிதானே. அதே மாதிரி நம்ம என்ன செய்யணும், நம்ம ஆகாரத்தை தண்ணீர் மேலே போடணுமா. நம்ம ஆகாரத்தை தண்ணீர் மேலே போட்டால், நம்ம ஆகாரம்னா என்னது, நம்ம ஜபம். நம்ம ஜபத்தை தண்ணீர் மேலே போடுங்க. சும்மா ஒரு வார்த்தையா நம்ம சொன்னா கூட ஆண்டவர் அதை கனப்படுத்துறவரா இருக்காங்க. நம்ம நினைக்கிறோம் நம்ம ப்ரேயர் பண்றது ஆண்டவர் கேட்குறாங்களோ கேட்கலையோ அப்படின்னு சொல்லி நினைக்க இல்லை. நம்ம அந்த வியாகுலத்தில் எசப்பா, ஆனால் அவரு காரியமா இருக்கணும். அவர் சித்தத்தின்படி, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்ன செய்வான், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். தேவ சித்தத்தின்படி கேட்கணும். ஏசப்பா நான் இப்படி செய்யறது உமக்கு பிரியமா இருக்குமா, ஏசப்பா நான் இப்படி பண்றது உமக்கு பிரியமா இருக்குமா நம்ம கேட்டோம்னா நிச்சயமா ஆண்டவர் என்ன செய்வாங்க, நம்மளை கொண்டு வந்து. இன்னைக்கு நான் நிற்கிறேன்னா உண்மையாக அதை தான் நினைக்கிறேன். அன்னைக்கு ஒரு இதில் அந்த பாலியல் நேசத்தில் உள்ள அக்காமார் வந்து எடுக்கும்போது, நான் கேர்ள்ஸ் ஸ்கூல்னால கேர்ள்ஸ் தான் எங்களுக்கு வருவாங்க. அப்போ அவங்க எடுக்கும்போது நான் நினைப்பேன், நானே ஏசப்பா உங்களை பற்றி இப்படி சொல்லணும், நான் இப்படி நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு பக்கத்தில் சாத்தியமே கிடையாது. ஆனாலும் ஆண்டவர் என்னைய ஏசப்பா, நான் எங்களுக்கு ஃபேமிலியாக போகும்போது வேன் ஆக்சிடென்ட் ஆகிட்டு அதில் எங்கள் வீட்டுக்காரெலாம் பிழைப்பாங்கன்னு சொல்லி ஒரு என்கிட்ட கையெழுத்து பிழைக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி 1% கூட இல்லைன்னு சொல்லி கையெழுத்து வாங்கினாங்க. அப்போ நான் ஏசப்பாட்ட சொன்னேன், என்னை வேனில் போயிட்டு இருக்கும்போது தூக்கி அந்த ரோடு போட்டுட்டு இருந்தாங்க, அப்போ 4-வே ரோடு தூக்கி அந்த பக்கம் இருந்துச்சு. எனக்கு சின்ன அடி கூட படலை. ஏசப்பா அப்போ நான் வந்து கதவை திறந்து அப்போ தான் சொன்னேன், ஏசப்பா நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கேன் ஏசப்பா. ஆனால் என்னுடைய சூழ்நிலை இப்படி இல்லை, என் கணவருக்கோ என் பிள்ளைகளுக்கோ எதுவுமே அந்த வேன் மோதுறதுல அந்த இது போய் அப்படி ஸ்டக் ஆகி நின்றுடுச்சு. கதவு கூட அப்படி ஆற்றம் திறக்க முடியல. அந்த இடத்துல நின்று கத்துறோம், ஏசப்பா யாருமே எங்களுக்கு இல்லை. அப்போ தான் நாங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்திருக்கேன். என் குழந்தை பிறந்த நாளைக்கு அடுத்த நாள், ஏசப்பா என்னை எப்படியாவது என் குடும்பத்தை காப்பாற்றுங்கன்னு சொல்லி கத்திட்டு நான் உங்களுக்கு ஊழியம் செய்வேன் ஏசப்பா, என்ன காரியமா இருந்தாலும் சரி நான் ஊழியம் செய்வேன்னு சொன்னேன். ஆண்டவர் என்னை அதன்படி இன்னைக்கு நடத்தினாங்க. என்னன்னா அந்த நேரத்தில் ஞானஸ்தானம் எடுக்க வச்சாங்க. ஆண்டவர் நான் எப்படியோ யோசித்தேன். அப்பவுமே எங்களுக்கு ஒரு பைபிள் காலேஜ்னு எங்கள் பாஸ்டர் நடத்தினாங்க. அதில் ஆண்டவர் என்னை படிக்க வச்சாங்க. அப்போ நான் அப்படியே இருந்து நான் இப்போ 4 மாடிக்கு ப்ரேயருக்கு போனேன். அப்போ அதில் பழக்கமானதான் பாஸ்டர் இப்படி பைபிள் காலேஜ் எடுத்தாங்க. என்னை தேவனை பற்றி அறிஞ்சுக்கிறணும், தேவனுக்காக நம்ம வாழணும், நம்ம அன்னைக்கு பொறுத்தனை செஞ்சோம், நம்ம ஊழியம் செய்யணும்னு சொல்லி, நம்ம வேதவசனம் தெரியாமல் நம்ம செய்ய முடியாதுன்னு சொல்லி நான் அவ்வளோ தூரம் அமலாயிடுச்சேன். அதுக்கேற்ற மாதிரி எங்கள் பாஸ்டர்கிட்டே போய் கேட்டேன், பாஸ்டர் நான் ஊழியத்துக்கு போகணும்னா நான் பைபிள் காலேஜ் படிக்கணும்னாங்க. அப்போ பாஸ்டர் நான் பைபிள் காலேஜ் படிக்க ஆசைப்படுறேன்னு பாஸ்டர் சொன்னாங்க, ஏஜில் பொறுத்த வரைக்கும் நகையெல்லாம் கலட்டினாதான் நீங்கள் ஊழிய கிளாஸ் போக முடியுமா, இல்லைன்னா போக முடியாதுன்றாங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்போ எனக்கு அன்னைக்கு அந்த இடத்துல 4 மாடி போய் அங்கே ப்ரேயரில் சொல்லி அவங்க வந்து அந்த பாஸ்டர்கிட்ட நமக்கு ஊழிய கிளாஸ் இருக்குது நம்ம படிப்போம்னு சொன்னாங்க. ஆண்டவர் இன்னைக்கு என்னையும் ஊழிய கிளாஸ் படிக்க வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்னா எங்கள் கிளாஸில் எங்கள் சர்ச்சில் இருந்து ரிப்ளிகேஷன் ஒரு இதை நடத்தி அந்த இடத்துலையும் எனக்கு ஊழியத்துக்கு படிக்க வைக்கிறாங்க. தேவன் வசனத்தை தெரிஞ்சால் தானே பேச முடியும், வசனம் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. தேவன் இன்னைக்கு நடத்துகிற ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கும்போது அதை திரும்பி பார்த்தோன்னா சொன்ன மாதிரி கடந்த பாதைகளை திரும்பி பார்த்த மாதிரி நிறைய பிரச்சனைகள், கண்ணீரோடு பிரச்சனை, மடிச்சு போகிற பிரச்சனையெல்லாம் வந்துச்சு. தேவன் அதுலேருந்து என்னை தூக்கி எடுத்து இன்னைக்கு உங்களுக்கு சாட்சியாக அந்த இடத்துல கொண்டு வந்து வச்சுருக்காங்க. தேவனுக்கு மகிமை செலுத்துகிறேன். அதே மாதிரி எஸ்தர் 5:14 எடுங்க. இந்த காலத்தில் மௌனமாய் இருந்தால் ரட்சியும் யூதருக்கு ரட்சியும். நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னார். நம்ம என்ன செய்யணும்னா, இது
எஸ்தர் ராஜாத்தி அந்த அக்கா எடுத்தாங்க. என்ன செஞ்சாங்க? யூத குலத்துக்கு ஒரு மீட்பு வேணும்னா என்ன செய்யணும்? நம்ம எல்லாரும் சேர்ந்து உபவாசித்து ஜெபிக்கணும். இந்த இடத்துல நிறைய பேர் இருக்காங்க, தேவனை அறியாதவங்க இருக்காங்க, அப்படிதானே? எத்தனையோ பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்களுக்கு மத்தியில இருக்காங்க. நம்ம என்ன செய்யணும்? தேவனை பத்தி அறிவிக்கிறவர்களா இருக்கணும். தேவனை பத்தி அறிவிக்கிறதுக்கு நம்ம முன்னால என்ன செய்யணும்னா நம்ம உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். நம்ம குலத்துக்கு, நம்ம இந்த அக்கா சொன்ன மாதிரி இந்திய தேசத்துக்கு விடுதலைக்காக, ஜனங்களுக்காக நம்ம திறப்புல நின்று ஜெபிக்கணும்னா வசனம் கூட இருக்கல, திறப்புல நின்று ஜெபிக்க ஒருத்தரை தேடுறேன், ஒருத்தரையுமே காணோம். நம்ம ஜெபிக்கிறவர்களா காணப்படணும். நம்ம ஜெபிக்கிறவர்களா காணப்பட்டா நம்ம குலம், முதல்ல நம்மளுடைய வீடு, நம்மளுடைய பிள்ளைங்க, நம்ம சபை, நம்ம இருக்கிறவங்க என்ன செய்யப்படுவாங்க? நம்ம காக்கப்படுவோம். இந்த காலத்துல பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் என்னது? ஆக்சிடென்ட், எங்க பார்த்தாலும் சடுதியான மரணம். என்ன சொன்னாங்கன்னா இந்த இன்ஜெக்ஷன் போட்டதுனாலதான் அப்படிங்காங்க. நிறைய பேர் இந்த இதுல இப்ப இந்த கொரோனாக்கு அடுத்து வந்த பார்த்தா எல்லாருமே அப்படித்தானே தெரியுது. சின்ன வயசா இருக்காங்க, அந்த பையங்க கூட என்ன செஞ்சுறாங்க? மறிச்சுறாங்க. அப்போ முதல்ல நம்ம எதுக்காக ஜெபிக்க வேணும்னா நம்ம பாதுகாப்புக்காக ஜெபிக்கணும். நம்ம தானே எஸ்தர் ராஜாத்தியா இருக்கோம். நம்ம பாதுகாப்புக்காக ஃபர்ஸ்ட் ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். நம்ம சபையில ஒரு பாதுகாப்பு வேணும், நம்ம சமுதாயத்துக்கு ஒரு பாதுகாப்பு வேணும், நம்ம இல்லத்துக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கிறவர்களா காணப்படணும். நம்ம மட்டும் அண்ணர் என்ன சொல்லியிருக்காங்க? நம்ம மட்டும் ஜெபிச்சா போதாது, என்ன செய்யணும்? தாதி மாதர்களையும் கூட்டி ஜெபிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சபையில இருக்கவங்க நீங்க இன்னைக்கு பெண்களா இருக்கீங்கன்னா வாங்க நம்ம உபவாசம் போட்டு நம்ம சபை வளர்ச்சிக்காக ஜெபிப்போம். வாங்க இந்த ஊழியத்தை குறித்து ஜெபிப்போம். வாங்க இந்த காரியத்துல நமக்கு விடுதலை வேணும்னு ஜெபிப்போம்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? நம்ம கூட்டி ஜெபிக்கிறவர்களா காணப்படணும். நம்ம தனித்து ஜெபிக்கிறத பார்க்கணும். ஒருவன் 1000 பேரையும் இருவன் 10,000 பேரை துரத்துவான்னு பார்த்துருக்கோம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்ம கூடி ஜெபிக்கிறவர்களா காணப்படணும். நம்ம ஜெபத்துக்கு அவ்வளோ வல்லமை இருக்கு. நம்ம ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாள் வீணா போகாது. நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். நக்கா சொன்ன மாதிரி எஸ்தர் மாதிரி திறப்புல நின்று நம்ம ஜெபிக்கணும். நமக்கு ராஜ்யம் என்ன? நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். நம்ம என்ன செய்ய போறோம்? பரலோகத்துக்கு போவோம். நம்மள தெரியும் மற்றவங்கலாம் எப்படி பரலோகத்துக்கு போவாங்களா? ரட்சிக்கப்படுகிறவனே பரலோகத்துக்கு போறது அறுதினா பாவிகளும் இவங்கெல்லாம் ஏமாத்துறோம்னு சொல்லியிருக்கு. அப்ப அவங்களுக்காக யார் ஜெபிப்பா? நம்ம தான் ஜெபிக்கணும். சபையில இருக்க நம்ம ஒவ்வொருவரும் உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிறவர்களா காணப்படணும். நம்ம ஜெபிக்கிற ஜெபம் என்ன செய்யணும்? வெளியே தெரியணும். நம்ம இன்னைக்கு ஜெபிச்சுட்டு வந்திருக்கோம். யோபு சொன்னார்ல, என் சொந்த கண்கள் காணணும். நம்ம குடும்பத்துல ரட்சிக்கப்படாம இருக்காங்க, நம்ம கணவன்மார் ரட்சிக்கப்படாம இருக்காங்க, நம்ம பிள்ளைங்க ரட்சிக்கப்படாம இருக்காங்க. நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கிறவர்களா காணப்படணும். நம்ம ஜெபிச்சாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? ஜெயம் பெற்று வாழ முடியும். அப்புறம் சங்கீதம் 1 எடுங்க. நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்னு சொல்லி எழுதியிருக்கு பாருங்க. வாசிங்க 1வது வசனம், 1வது சங்கீதம் 1. இப்ப என்ன சொல்லியிருக்கு? கர்த்தருடைய வேதத்துல நம்ம இரவும் பகலும் தியானமா இருக்கணுமா? ஏசப்பா என்ன சொல்லியிருக்காங்க? நம்ம இப்ப எங்களுக்கு சொல்லுவாங்க, நீங்க பலவீனமா இருக்கோம், சோர்வா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க என்ன செய்யணும்? பைபிள் எடுத்து நான் 5 அதிகாரம் வாசிப்பேன், 10 அதிகாரம் வாசிப்பேன் நீங்க வாசிக்கணும். நம்ம என்ன செய்யக்கூடாது? உலகத்தார போல, உலகத்தாரில் என்ன செய்யறாங்க? உடனே வேலையை முடிக்காங்க, டைம் போகலன்னா என்ன செய்யறாங்க? கூடி உட்காந்து பேசுறாங்க. அவங்க பேசுறதுல ஏதாவது நன்மை உண்டாத இருக்கா? என்ன செய்வாங்க பாருங்க, பாவிகளுடைய வழியில துன்மார்க்கமா இருக்காங்க, பாவிகளுடைய வழியில நிற்கக்கூடாது, பரிகாசம் பண்ணி பேசுவாங்க. பரிகாசம் தானே, அவங்க இப்படி இருந்தாங்க, இவங்க இப்படி இருந்தாங்க, அவங்க அப்படி பண்ணாங்க, இவங்க இப்படி பண்ணாங்க. அதெல்லாம் என்ன வார்த்தை? பரிகாசம். பரிகாச உதடுகளால நம்ம ஜெபிக்க முடியாது. பரிகாச உதடுனால கர்த்தரை நம்ம துதிக்க முடியாது. பரிகாச உதடு துதிச்சா கர்த்தர் ஏற்றுக்கொள்வாங்களா? ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்போ நம்ம துன்மார்க்கருடைய ஆலோசனை, அவங்க என்ன செய்வாங்க? இப்போ என்ன அவங்க மாமியார் இப்படியா, இப்படி பண்ணு, அப்படியா, அப்படி சொல்லு அப்படின்னு நமக்கு நிறைய என்ன செய்வாங்க? நல்லது மாதிரி அட்வைஸ் பண்ணுவாங்க, அப்படிதானே? அந்த அட்வைஸ்லாம் எப்படி இருக்கும்? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது. நம்மளுக்குள்ள சொல்லும் போது நான் சொல்லுவாங்க, ஒரு இதில் கிளிப்பிங்கில் கூட பார்த்தேன். ஒரு மாமியார் இருக்காங்க,
அவங்க வந்து அவங்க மருமகளை நீ பாத்திரம் கழுவு, நீ இந்த வீட்டை பெருக்கு, நீ இதை செய் அதை செய்யின்னு சொல்லுவாங்க. அப்போ பக்கத்து வீட்டில் இருந்து அவங்க பார்த்துட்டு வந்து என்ன சொல்லுவாங்க, இவன் உன் மாமியார் என்ன உன்னைய ரொம்ப வேலை வாங்குறாங்க, உன்னைய ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க, உங்கள் வீட்டிலலாம் நீ எப்படி ராஜாத்தி மாதிரி இருந்த, இப்போ வந்து நீ இப்படி இது பண்ணுற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த லேடி என்ன சொல்கிறாங்க, எனக்கு நல்ல மாமியார் கொடுத்துருக்காங்க. மாமியார் காலத்து வரைக்கும் எப்படி இருக்கும், அவங்க வேலை செஞ்சாங்கன்னா நம்ம நிம்மதியாக இருப்போம். அதுக்கப்புறம் நம்ம வேலை செய்ய முடியுமா? இப்போ 10 பேருக்கு சமைக்க முடியுமா? அப்போ என் மாமியார் என்னை பழக்குவிக்காங்க, என் மாமியார் எனக்கு நன்மை தான் செய்கிறாங்க, எனக்கு தீமை செய்யலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த லேடி என்ன செய்கிறாங்க, அப்படி மூஞ்சி திருப்பிட்டு போயிடுறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், நமக்கு துன்மார்க்கமான ஆலோசனை வந்தாலும் நம்ம என்ன செய்யணும், அதை நம்ம பைபிள் படிக்கிறவங்க அப்படி தானே, நம்ம பைபிள் படிக்கிறவங்க சர்ச்சில் பாஸ்டர்ஸ் நமக்கு நிறைய என்னெல்லாம் சொல்லி கொடுக்காங்க. நீங்கள் இப்படி நடங்க, இப்படி நடக்காதீங்க, இப்படி பேசுங்க, இப்படி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாங்க, நிறைய காரியம் பாஸ்டர் நமக்கு சொல்லி தராங்க அப்படி தானே. நம்ம அதை வச்சு ஃபாலோ பண்ணும்போது தான் நம்ம குடும்பத்துக்குள்ள சமாதானம் வரணும். இப்போ சிலர் வந்து நாத்தனார் வந்தால் இரிட்டேட்டாக இருக்கும்பாங்க. ஆனால் நம்ம என்ன செய்யணும், அவங்கள்ட்ட நம்ம அன்பு காட்டுறது மூலமாக தான் என்ன செய்ய முடியும், அவங்கள தேவனுக்குள்ளே நடத்த முடியும். நானும் உண்மையாக அப்படி தான். என் நாத்தனார் வந்து என்ன செஞ்சாங்க, ரட்சிக்கப்படலை. அப்போ என்ன செய்வோம், ஒரு 4-5 இது கிறிஸ்மஸ்க்கு அவங்க நம்ம அது மட்டும் தானே கொண்டாடுவோம். அப்போ கிறிஸ்மஸ்க்கு வாங்கன்னு சொல்லி அப்போ அவங்களுக்கு நைஸாக ஒரு saree வாங்கி கொடுத்து நல்ல சாப்பாடு கொடுத்து நம்ம வரும்போது நல்லா சர்ச்சுக்கு கூப்பிட்டு வருவோம். இப்போ என்னாச்சு, அவங்க ஃபேமிலியே ரட்சிக்கப்பட்டு எங்கள் சர்ச்சுக்கு தான் போகிறாங்க. நம்ம அப்படிப்பட்டது நம்ம நல்ல காரியங்கள் செய்யணும். நம்ம வீட்டில் ஒருத்தர் இதாக இருக்காங்களா, நம்ம கூப்பிடணும். நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னா நம்ம அதை கூப்பிட்டு அவங்களுக்கு நம்ம நல்ல saree நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுக்கும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும், சரி அந்த saree கிடைக்குமேனாலும் வருவாங்க. வந்து என்ன செய்வாங்க, நல்லா சமைப்போம், நல்லா தானே இருக்கும் ஃபேமிலியில் வந்தால். அப்படி செய்யும் பொழுது என்னது, அவங்கள ரட்சிப்புக்கு நேராக நடத்துகிறோம். இப்படி எத்தனை பேர் நடத்தியிருக்கீங்க சொல்லுங்க பார்ப்போம். உங்கள் நாத்தனார் அவங்கள வாங்க கிறிஸ்மஸ்க்கு வாங்க, இப்படி ஒரு நல்ல நாள் இருக்குது வாங்கன்னு சொல்லி நம்ம செய்யணும். நம்ம அதில் குறைவாக தான் இருக்கோம்னே. நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாக என்ன செய்வாங்க, அவங்க ஏசப்பா நாங்கள் கிறிஸ்மஸ்லாம் கூப்பிட்றாங்க, இப்படி சர்ச்சுக்கு போகிறாங்க, அங்கே போய் சர்ச்சில் ஏதாவது வார்த்தை கிடைக்கும் தானே, அவங்களுக்கு அன்னைக்கு தடைப்படும் தானே. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு குடும்பமாக சபையில் எத்தனை 10 வருஷம் விசுவாசியாக இருக்காங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், அப்படிப்பட்ட காரியங்கள் செய்யணும். ஒரு சிலரை கூப்பிட்டா ஆமாம் இவ கிறிஸ்மஸ் நேரம் தான் கூப்பிடுதா சர்ச்சுக்கு அப்படின்னு நினைக்காங்க அப்படி தானே. சரி மித்த நேரம் கூப்பிட்டு அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து நல்லா இது பண்ணிட்டு சொல்லும் பொழுது தேவனுடைய அன்பை பரிமாறும் பொழுது என்ன செய்வாங்க, கண்டிப்பாக ரட்சிக்கப்படுவாங்க. இப்போ எங்கள் ஃபேமிலியே அப்படிதான். எங்கள் மாமியார்லாம் அவ்வளோ தூரம் ரட்சிக்கப்படாமல் அப்படி விக்கிரகத்துக்கு பின்னால் ஓடிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தா ஏசப்பா தான் எங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் பிரச்சனை வரும்போது வேண்டாம் நம்ம இவங்களை தீர்த்துருவோம்னு சொல்லிட்டு போய் பேசணும்னு சொல்லி போனாங்களாம். அப்போ குளிக்கிறதுக்கு பாத்ரூம் போயிருக்காங்க. அங்கே சர்ச்சில் பெல் அடிச்சு சொல்லிச்சான், மனுஷன் நினைச்சதை தேவன் நினைச்சதை மனுஷன் பிரிக்கலாகாது. அந்த வார்த்தை அவங்களுக்கு தொட்ட உடனே அவங்க அப்படி போகலையா, சரி நம்ம இப்படி காலையில் குளிச்சு போய் இப்படி ஒரு வசனம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை செய்யாமல் விட்டாங்க. இன்னைக்கு சந்தோஷமா இருக்காங்க. அதே மாதிரி தேவ திட்டம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம அப்புறம் எப்படி இருக்கணும், தேவ வசனம் நம்ம இருதயத்துல இருந்தாதான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்கு அடையாளம் என்னது, தேவ வசனம் நம்ம இருதயத்துல இருக்கணும். அந்த வசனம் இருதயத்துல மட்டும் இருந்தா போதுமா சொல்லுங்க பார்ப்போம். என்ன செய்யணும், கை கொள்ளணும். கை கொண்டாதான் என்ன செய்ய முடியும், இப்போ சொன்ன மாதிரி 10 அதிகாரம் வாசிக்கிறோம், 10 அதிகாரம் படிக்கிறோம், எல்லாமே செய்கிறோம். ஆனாலும் தேவனுடைய வார்த்தை நம்ம இருதயத்துக்குள்ள இருந்தாதான் அதை நம்ம நிறைவேற்ற முடியும். தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லியிருக்கா, நம்ம இப்படி செய்யக்கூடாது, இப்படி நம்ம வேத வசனம் நம்ம சொல்லியிருக்கு, ஒருத்தரில் ஒருத்தர் அன்பு கூற வேண்டும். அன்பு என்ன செய்யுமா, சகலத்தையும் தாங்கும். அன்பு என்ன செய்யும், சகலத்தையும் தாங்கும். அன்புக்கு என்ன இருக்காது, பொறாம இருக்காது. அன்பு என்ன செய்யாது, இருமாப்பா இருக்காது. நம்ம எல்லாமே வயசு வயசாக தான் செய்வோம்னு நமக்கு எல்லா வசனம் என்ன சொல்லுதோ அதில் ஒன்றுமே நம்மள்கிட்ட இருக்காது. ஆனால் எல்லாமே நம்மளுக்குள்ள தான் கேட்டால் நம்ம எங்கள் பாஸ்டர் நம்ம ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரியவங்கன்னு காட்டிக்கிறோம். நம்ம ஆவிக்குரியவங்கன்னு காட்டிக்கிறதுக்கு நம்மள்கிட்ட என்னமே இல்லை, அன்பு ஒன்றுமே இல்லை. அன்பு இருந்தால் தான் என்ன செய்வேன், சகலத்தையும் தாங்கும். சகலத்தையும் நமக்கு ஒரு சின்னது இருந்தால் கூட சொல்லுவாங்க, நம்ம எல்லாரும் என்னன்னா நம்ம நல்ல பாம்பு தானா, நம்மளை சீண்டாத வரைக்கும் நம்ம எப்படி இருக்கோம், நல்லவங்க.
அந்த சிஸ்டரா அப்படியா இப்படியான்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுக்கு ஒரு சின்ன வார்த்தை உங்களை அப்படிதான் சொன்னாங்கப்பா, இப்படிதான் சொன்னாங்கன்னொடனே என்ன வந்துடுது, நம்மளுக்கு எங்கே இருந்துதான் கோபம் வருதோ தெரில வந்துடுது. அதான் நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கோம், அந்த பாம்புனாலே என்னது கடிச்சா செத்து போயிடும். ஆனால் என்ன பேர் அதுக்கு வச்சுருக்காங்க, நல்ல பாம்பு. அப்போ நல்ல பாம்பு தான் நம்ம எல்லாரும். என்ன மோகன் பாஸ்டர் கூட அடிக்கடி சொல்லுவாங்க, நம்ம எல்லாம் நல்ல பாம்பு தான், ஆனால் நம்மளை சீண்டாத வரைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கோம், நல்லவங்க. நம்மளை மாதிரி ஆண்கள் யாருமே இல்லை. இந்த சிஸ்டரா இவ்வளோ நல்லா அழகாக பாட்டு படிப்பாங்க, இவ்வளோ நல்லா அழகாக பேசுவாங்க, இவ்வளோ அழகாக வசனம் வாசிப்பாங்க. ஆனால் நம்ம என்ன செய்யணும், மாறணும். நம்ம மாறும் பொழுது ஏசப்பா என்ன செய்வாங்களாம், நம்ம முகத்தை பிரகாசிக்கிறவர்களா மாற்றுவாங்களாம். நம்ம முகம் எப்படிப்பட்ட முகமா இருக்குமா, பிரகாசமுள்ள. நம்ம பைபிள்ல யாரை பார்க்கலாம், பிரகாசமுள்ள முகமா இருந்தாங்கன்னு சொல்லி, மோசே எப்படி இருந்தாங்க, அவ்வளோ கொடூரமான என்னது, ஒரு ஆளை கொன்று அவங்கள புதைச்சாங்க. யாத்திராகமம் 35:25 பாருங்க, யாத்திராகமம் 34:29 எடுத்து கொஞ்சம் பாருங்க. யாத்திராகமம் 34:29. மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோட அவர் பேசினதினால் தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். யாத்திராகமம் 35:25. ஞான இருதயமுள்ள ஸ்திரீகள் எல்லாரும் தங்கள் கைகளினால் தங்கள் நூற்ற இளநீல நூலையும் இரத்தாம்பர நூலையும் சிவப்பு நூலையும் மெல்லிய பஞ்சு நூலையும் கொண்டு வந்தார்கள். நம்ம என்ன செய்யணும், அதுதான் யாத்திராகமம் 34. மோசே முகம் எப்படி இருந்துச்சா, பிரகாசம். அப்ப நம்ம பிரகாசமா இருக்கணும்னா என்ன செய்யணும், கட்டளைகள் எல்லாத்தையும் என்ன செய்யணும், கை கொள்கிறவர்களா பாடணும். அப்படி அந்த இதை எடுத்துட்டு வரும்போது கூட அவங்க கண்ணுக்குட்டியை வச்சு வார்த்து இது செய்வாங்கன்னு ஏசப்பா என்ன செஞ்சாங்க, அவங்கள உடனே அவர் கோபத்துல என்ன செஞ்சுட்டாரு, போட்டு உடைச்சிட்டாரு. அப்படிதானே, போட்டு உடைச்சோன்னே ஏசப்பா என்ன சொன்னாங்க, நீயே திரும்ப செஞ்சுட்டு வா, நீயே கற்பலைகளை நீயே இவ்வளோதுன்னு சொல்லி, எங்க கீழே இருந்து மலையில இருந்து நடக்கிறது எவ்வளோ கஷ்டம். அதே மாதிரி நம்ம ஒரு சின்ன இது பண்ணாலும் ஏசப்பா அதுக்கு பார்த்து நிச்சயமா என்ன செய்வாங்க, நம்ம இன்னைக்கு நினைக்கும், நம்ம பொல்லாங்க தோன்ற எல்லாத்தையும் விட்டு ஏசப்பா என்ன செய்ய சொல்லியிருக்காங்க, விலகுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியும் இது பொல்லாப்பு, இது செய்யறது தப்புன்னு சொல்லி நமக்கு எல்லாம் தெரியும். ஆனாலும் ஏசப்பா என்ன சொல்றாங்க, பொல்லாங்காய் தோன்றும் வழிகளை விட்டு விலகுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு எல்லாம் தெரியும், வசனம் சொன்ன மாதிரி நம்ம பாஸ்டர் டெய்லி கேட்குறோம், நம்மளும் வாசிக்கிறோம், நம்மளும் செய்கிறோம். ஆனால் என்ன செய்கிறோம், வசனத்துக்கு மாத்திரம் எல்லாத்துக்குமே நம்ம வளைஞ்சு கொடுத்துருவோம். வசனத்தை மாத்திரம் இப்படி இல்லை ஏசப்பா, இப்படி செஞ்சா நான் இப்படி செஞ்சிருக்க மாட்டேன், இப்படி இல்லைன்னா நான் இப்படி இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது கண்டிப்பா தேவன் என்ன செய்வாங்க, நம்மளை பிரகாசிக்க செய்வாங்க. நம்ம வாழ்க்கையில எது மட்டும் இருந்தா போதும், வேத வசனம் நம்ம இருதயத்துல இருந்தா போதும். ஏன்னா அது கண்டிச்சு உணர்த்தும். இது இப்ப பாவம் செய்யும் பொழுது நமக்கு சொல்லுவது, இதுல கூட தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட மேல கையை போட மாட்டேன்னு சொல்லி சவுலோட ஓரத்தை வெட்டினது மாத்திரத்துல என்ன இருந்துச்சு, அவர் இருதயம் படபடுத்துச்சு. அப்போ அபிஷேகம் பண்ணவங்கள நம்ம எக்காரணத்தை கொண்டும் அபிஷேகம் பண்ணவங்கள நம்ம குற்றப்படுத்தக்கூடாது. நம்ம ஈஸியா சொல்லிடுறோம், எதுனாலும் நம்ம பாஸ்டர் இப்படி, நம்ம பாஸ்டர் அப்படி, நம்ம சபை இப்படி, நம்ம விசுவாசி இப்படின்னு பேசிடுறோம். நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொருத்தர் மேலேயும் தேவன் கை போடுறதுக்கு விடவே மாட்டார். அது அவர் கோபமா இருப்பாங்க. எந்த ஊழியக்காரரை குறிச்சும் நம்ம என்ன செய்யக்கூடாது, குற்றப்படுத்தக்கூடாது. நம்ம சொல்றாங்களா அபிஷேகம் எது தேவனுக்கு விரோதமா, தேவன் எதை கோவப்படுவாங்க, அபிஷேகத்துக்கு விரோதமா பேசுறவங்கள கோவப்படுவாங்க தானே. அப்ப அபிஷேகம் யார் மேல இருக்கு, ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, ரொம்ப கிரைய செலுத்துறாங்க. அப்படிதானே, எந்த ஒரு பிரச்சனைனாலும் என்ன செய்யறோம், முதல்ல யாரை தேடுறோம், நம்ம அம்மா அப்பாவையே தேடுறோம். ஐயோ நம்ம உடனே பாஸ்டருக்கு ஃபோன் அடி, ஐயோ இப்படி ஆயிட்டு நம்ம ஃபோன் அடிப்போம், பாஸ்டருக்கு வந்து ஜோம் பண்ணுங்க, அப்படிதானே சொல்றோம். வேற யாரு, நம்ம அம்மா அப்பா அண்ணன் தம்பி அவங்கள தேடியே போறோம் இல்லை தானே. அப்ப நம்ம என்ன செய்யணும், ஊழியக்காரங்களுக்கு நம்ம கனம் கொடுக்கணும். இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, மோசே கனம் கொடுக்காம இருந்தாங்க. அப்படிதானே, என்ன கண்மலை தேன் வேணும்னா மோசைட்ட போறாங்க, தண்ணி வேணும்னா மோசைட்ட போறாங்க, வனாந்திரத்துல காடை வேணும்னா மோசைட்ட போறாங்க.
ஆனா அவர் எல்லாம் ஜெபிச்சு வாங்கி கொடுத்தோடனே என்ன செய்யறாங்க? கல்லை தூக்கிடுறாங்க. அவருக்கு விரோதமா கல்லை தூக்கி, ஏதாவது ஒரு சின்னது வந்தா கூட உடனே என்ன செஞ்சுறாங்க? கல்லை தூக்கிடுறாங்க. அதே மாதிரி நம்ம ஊழியக்காரங்களுக்கு விரோதமா நம்ம எழும்பவே கூடாது. ஒரு பாஸ்டர் சொன்னாங்க, உங்க வீட்டுல ஒரு பிரச்சனைனா ஃபர்ஸ்ட் நீங்க யாரை கூப்பிடுவீங்க அப்படின்னு கேட்டாங்க. பக்கத்துல இருக்கவங்கள, சகோதரங்கள? இல்ல, பாஸ்டரை கூப்பிடுவோம். எதுக்கு? ஏன்னா அவர் வந்து ஜெபம் பண்ணா நல்லது நடந்துரும். சில நேரம் சிலர் சொல்லுவாங்களா, அவர் சும்மா தானே இருக்காரு, அதனால அவரை தான் கூப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அவர் சொன்னாரா, பாஸ்டர் கொடுத்து உங்களுக்கு கிரையை செலுத்தி அந்தரங்கத்துல ஜெபிக்கிறவங்க, உங்க குடும்பம் கட்டப்படணும்னு ஜெபிக்கிறவங்க, உங்களுக்குள்ள பிரச்சனையை தான் பிரச்சனையா நினைச்சு ஜெபம் பண்ணுவாங்க. ஐயோ, எங்க விசுவாசி இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்களே, இவங்க இதுல விடுதலை ஆயிருமேன்னு சொல்லி என்ன செய்வாங்களா, அவ்வளோ தூரத்துக்கு கண்ணீர் வடிச்சு ஆண்டவர்கிட்ட நிற்பாங்களாம். அதனால அவங்களுக்கு விரோதமா மாத்திரம் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? எழும்பிடக்கூடாது. கர்த்தர் நிச்சயமா அதை நம்மள்ட்ட கணக்கு கேட்பாரு. ஊழியக்காரங்களுக்கு விரோதமா நம்ம நிற்கவே கூடாது. அவங்களோட காரியங்கள் சில வேளை சில ஊழியக்காரங்கள் தப்பா தெரிஞ்சாலும் நம்ம என்ன செய்யணும்? தேவன் பார்த்து கொள்வார்னு தான் விடணுமா. நம்ம அதை இவங்கள்ட்ட சொல்லி அவங்கள்ட்ட சொல்லி நமக்கு ஒரு இது கிடைச்சிடணும்னு நினைக்கவே கூடாது. நம்ம என்ன செய்வாங்க? நீ ப்ரேயர் பண்ணலன்னா சொல்லதான் செய்வாங்க. நீ இந்த மாதிரி போனனா இப்படிதான் உனக்கு சாபம் வரும்னு சொல்லுவாங்க. உடனே எங்க பாஸ்டர் என்னை சபிச்சுட்டாங்க, ஆராதனைக்கு வராம இன்னைக்கு ஒரு நாள் தான்ப்பா இப்படி போனேன், உடனே எங்க பாஸ்டர் என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு ஆண்டவர் எடுத்ததுக்கு அவங்க மூலியமா நம்ம என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். யார் நம்மளை திருத்த முடியும்? ஏசப்பா வந்தா கம்பெடுத்துட்டு வந்து நம்மளை அடிச்சு திருத்துவாங்க. யார் திருத்துவாங்க? ஊழியக்காரங்க. அவங்கள்ட்ட தான் நம்மளை ஒப்பு கொடுத்துருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்கு? உத்தரவாதம் பண்ணுகிறவர்களுக்கு, எபேசியர்ல இருக்கலாம், உங்களை உத்தரவாதம் பண்றவங்களுக்கு நம்ம என்ன செய்யணுமா? அடங்கி இருக்கணுமா. நம்ம எதிர்த்து நிற்கவே கூடாது. எதிர்த்து நிற்கிறவர்களா நம்ம வாழ்க்கையில காணப்படவே கூடாது. நம்ம என்ன செய்யணும்? அவங்களுக்கு அடங்கி நடங்கன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்குமே என்ன செய்வாங்க? நீங்க ஒருத்தரை கனம் பண்ணுங்க, கீழ்ப்படிஞ்சு அடங்கிருங்க. ஆனா இப்ப இவங்க பாஸ்டர்ஸ்க்கு மட்டும் என்ன சொல்லியிருக்காங்க? கீழ்ப்படிந்து அடங்க. அவங்க சொல்றாங்க ப்ரேயருக்கு வாங்க அப்படின்னா நம்ம கீழ்ப்படினோம். வேற சபையில இருக்கவங்களையா நம்ம கூப்பிட முடியும்? நம்ம சபையில இருக்குன்னா நம்ம சபையில தானே ப்ரேயர் நடக்கு. அப்ப யார் கூப்பிடுவாங்க? நம்ம சபை பாஸ்டர் நம்மளை தான் கூப்பிடுவாங்க. இன்னொரு சபையில இருக்கவங்க நீங்க வாங்க இந்த ப்ரேயர் நடக்குன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். கீழ்ப்படிஞ்சாதான் நம்ம அடுத்தது மேல் படிக்கு போக முடியும். ஆண்டவர் என்னைக்காவது ஒரு இதுல நம்ம அந்த இடத்துல ஆசீர்வதிக்கணும்னு வச்சிருப்பாங்க. ஆனா நம்ம அன்னைக்கு பார்த்துதான் நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் வீடு வருது நான் போவோம் இல்ல. தேவ திட்டத்துக்கு நம்ம எப்பவுமே இடம் கொடுக்கணும். தேவ திட்டத்துக்கு இடம் கொடுத்த ஒரு மனுஷனை பார்ப்போமா? யோவான் 5:35 பாருங்க. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான், நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களிகூர மனதாயிருந்தீர்கள். யாரு? யோவான் எப்படி இருந்தாரா? எரிந்து விளக்கா இருக்காங்க. நம்ம பாஸ்டர்ட்ட நம்மளா வந்து வேத வசனத்தை விளக்கம்லாம் தெரிஞ்சிருமா நம்மளுக்கு? நம்ம சர்ச்சுக்கு வந்தாலும் நம்ம வாசிக்கிறோம். நம்ம இந்த வசனம் எப்படி இருக்கு, இந்த வசனம் எப்படி சொல்லியிருக்குன்னு நம்ம வாசிக்கிறோம். அதுல உள்ள அர்த்தங்களை யாரு நமக்கு சொல்லி தருவா? பாஸ்டர் தான் சொல்லி தருவாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? எந்த ப்ரேயருக்கு நம்ம வந்தாதான் தேவனை பத்தி அறியணும். தேவன் 2 காரியத்தை மட்டும் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறார். சொல்லுங்க பாப்போம். 2 காரியத்தை மட்டும் தேவன் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறார். சொல்லிட்டா, தேவனை அறிகிற அறிவை அடையணும். தேவனை நம்ம அறிஞ்சாதான் என்ன செய்ய முடியும்? அவரோட வழிகளில் நடக்க முடியும். 2 காரியத்தை தேவன் நமக்கு ரொம்ப நம்மள்ட்ட எதிர்பார்க்குறாங்க. தேவனை அறியணும். தேவனை அறிஞ்சா நம்ம என்ன செய்யணும்? அவரோட வழிகளில் நடக்கணும். அப்போ அறியாம நம்ம அவரோட வழிகளில் நடக்க முடியுமா? யோசித்து பாருங்க. நம்ம அவரை அறிஞ்சுக்கிற தக்க எங்க வர முடியும்? இப்போ பாடம் படிக்கணும்னா நம்ம எங்க போறோம்? அப்ப நம்ம வசனம் படிக்கணும். வசனத்துல உள்ள இப்படி காரியங்கள்லாம் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி எப்படி நம்மளுக்கு தெரியும்? வேத வசனத்தை சர்ச்சில் வந்து விளக்கத்தை கேட்கும் போதுதான். நம்ம வசனம் வாசிக்கிறோம் வீட்டில், நம்ம வசனம் படிக்கிறோம், வசனம் டெஸ்ட்லாம் வச்சா கூட நம்ம எழுதுறோம், அப்படிதானே? ஆனால் வேத வசனம் இப்படி இருக்கிறதான்னு பார்க்கறதுனால தான் எப்படி இருக்கு? தெசலோனிக்கே சபையை எப்படி இருக்காங்க? நற்குணசாலிகளாக மாறினாங்க. நம்ம பெண்கள்லாம் எப்படி மாறணும்? ஒரு பெண்ணு தான் என்ன செய்யறாங்க? ஒரு குடும்பத்துக்கு விளக்குன்னு சொல்லி உலகத்தாரே அப்படிதான் சொல்றாங்க, அப்படிதானே? ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் காரணம் யாரா இருக்கணும்? ஆண்களையா சொல்லியிருக்காங்க? பெண்கள் தான். அப்ப பெண்கள் எப்படி இருக்கணும்?
எரிகிற தீபமா இருக்கணும். நம்ம எரிஞ்சா எப்படி இருப்போமா? அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களா மாறுவோம். அநேகருக்கு வெளிச்சம்னா என்னது? அவங்கள லைஃப்ல இருக்க இருளான காரியங்கள், இருளானது. இப்போ ஒருத்தவங்க சொல்லுவாங்க, இப்போ நம்ம இதை டெபோரால பார்த்தோம்னா என்னது? அவங்க பேரிச்ச மரத்துக்கு கீழே தான் இருந்தாங்க. ஆனால் அவங்கள தேடி என்ன செஞ்சாங்க? ஜனங்க போனாங்க, அப்படிதானே? ராஜாவே அவங்கள தேடி போனாங்கன்னு அப்படிதானே இருக்கு. நீங்க முன்னால பாரத் ராஜா அப்படிதானே, நீங்க முன்னால வரலன்னா நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செஞ்சாங்க? அவர் சொன்னாங்க. அப்ப நம்ம அப்படிப்பட்ட பெண்களா மாறணும். ஒரு தெபாராலை போல நம்ம நற்குணசாலிகளா இருந்து நம்ம காரியங்கள் இப்படி இருக்கா, அவங்க நியாயம் விசாரிக்கிறவரா இருந்தா அப்படிதானே. நியாயாதிபதிகள்ல கூட தெபரால் அது ஈடுபட்டிருக்கு. அப்போ தெபரால் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? நியாயம் விசாரிக்கிறவங்களா இருந்தாங்க. நம்ம நியாயம் விசாரிக்கணும்னா எப்படி? நீ செய்யறது ரைட்டு, நீ செய்யறது தப்பு அப்படி சொல்லக்கூடாது. தகுந்தபடி பேசணும், அப்படிதானே? வேதத்தை வச்சு பேசணும். வேதத்தில் இப்படி சொல்லியிருக்கு, நீங்கள் ஒருத்தருக்கு ஃபேவரா ஒருத்தருக்கு சொல்லக்கூடாது, ஒருத்தருக்கு ஃபேவரா ஒருத்தருக்கு நல்லதா நம்மள்கிட்ட பழகணுன்னே இது நல்ல காரியம் தான், இது இப்படிதான் அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யணும்? வேத வசனத்தை வச்சு குத்தி சொல்லணும். வேத வசனத்தின் படி தான் நம்ம சொல்லபடி நம்ம நடந்தாதான் நம்ம வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். நம்ம வேத வசனம் கண்டிப்பா நான் சொல்றேன், சர்ச்சுக்கு வாங்க. நான்லாம் இன்னைக்கு ஒரு வேதத்தை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் எங்கள் சர்ச்சில் எங்கள் பாஸ்டர் பைபிள் ஸ்டடியை மிஸ் பண்ண மாட்டேன், ஆராதனையை மிஸ் பண்ண மாட்டேன். ஏதாவது முடியல அப்படின்னா தான் நான் போகமா இருக்கணும் ஒழிஞ்சு மித்தபடி ஆராதனையை மிஸ் பண்ணுறது, உபவாச ஜபம் இது எனக்கு பிடிக்கவே செய்யாது. இரவு ஜபம் இதெல்லாம் நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். அதனால தான் என்னை தேவன் வசனத்தினால தான், வசனம் இப்படி இருக்கு. அப்பா கூட சொல்லுவாங்க, ஒன்று சொன்னோடனே ஒரு வசனத்தை சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே வசனம் தான் நம்மளை வழி நடத்தணும். வசனம் தான் நம்மளை பாதுகாக்கும். வசனம் தான் நம்மளை அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகும். வசனம் தான் நம்மளை எல்லாத்தையும் காட்டிலும் வசனத்தை என்ன பண்ணி வச்சிருக்காங்களா? தேவன் மகிமைப்படுத்தி வச்சிருக்காங்க. அப்போ வசனம் சொல்றது ஒரு நாளும் பொய்யாகாது. அது கண்டிப்பா நிறைவேறியே தான் தீரும். வசனம் எப்படியா? 1000 பொன்வெளியை பார்க்கிலும் தேவன் விரும்பின வேதமே நல்லது. வேதம் தான். இப்போ பெண்கள் நம்ம என்ன செய்யணும்? வேதத்தை அறிகிறவர்களா, வேதத்தை வாஞ்சிக்கிறவர்களா, வேதத்தின்படி நடக்கிறவர்களா? வேதத்தின்படி நடக்கிறவர்கள் உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் கொடுக்கு. அப்போ வேதத்தின்படி நம்ம நடக்கணும். நம்ம பிரசங்கிக்கிற நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, வேதத்தின்படி நடக்கிறவங்க உத்தம மார்க்கத்தார் எப்படி இருப்பாங்க? பாக்கியவான்களா இருப்பாங்க. அவங்க பிள்ளைகளா அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க? நீதிபதிகள் எழுதி எங்கள் அம்மா பாக்கியவதின்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த வேதம் இருந்தால் தான் நம்ம இப்படி செய்யணும், நம்ம பிள்ளைங்களுக்கு இப்படி பண்ணணும், இந்த காரியம் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம்? ஆராய்ச்சி பார்ப்போம். நம்ம என்ன செய்வோம்? சோம்பேறியே இருக்கவே மாட்டோம். நம்ம ஜெபிப்போம். ஜெபிக்கிறவங்க என்ன செய்வாங்க? செயல்படுவாங்க. செயல்படுகிறவங்க என்ன செய்வாங்க? தேவன் மேல விசுவாசமா இருப்பாங்க. தேவன் மேல விசுவாசமா இருந்தால் நம்ம என்ன செய்வோம்? கிரியை செய்கிறவங்களா ஆயிரும், அப்படிதானே? நம்ம கிரியை செய்கிறவங்களா ஆனாதான் நம்ம என்னவா இருக்கோமா? உயிரோடு இருக்கிறவங்களா இருக்கும். கிரியை செய்யலன்னா நம்ம என்னது? இன்னும் மறிச்சு போய் இருக்கோம்னு நினைக்கணும். நம்ம மறிச்சவங்க இல்லை, நம்ம எழுந்த யோவானை போல. யோவான் யாரையாவது தேடி யார் வீட்டுக்கு போனாங்களா? கிடையாது. யோவானை தேடி தான் வந்தாங்க. யோவானோட ட்ரெஸ் எப்படி இருந்துச்சு? ஒட்டகத்தோல் போட்டிருந்தாங்க. யோவானோட சாப்பாடு எப்படி இருந்துச்சு? நம்ம என்ன செய்யறோம்? வகை வகையா சாப்பிட்றோம். நல்லா தூங்கணும், நல்லா இதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். இல்லை, நம்ம ஜெபிக்கிறவர்களா காணப்படணும். சபையில என்ன காரியமா இருந்தாலும் சரி, நம்ம சபைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவர்களா காணப்பட்டனா கடவுள் நம்மளை எங்கேயோ கொண்டு நிப்பாட்டிடுவாங்க. இன்னைக்கெல்லாம் இந்த இடத்துல நான் பேசுறது கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கல. ஆனா தேவன் திட்டம், அதுதான் அன்னைக்கு பாஸ்டர் பைபிள் கிளாஸ்ல எடுத்தவர், தேவன் திட்டம் என் வாழ்க்கையில நிறைவேறணும்னு நம்ம ஜெபிக்கணும். தேவனே நம்ம சும்மா இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? இவ்வளோ நாள் நம்ம சும்மா வீடாக்கிப்போம். இனிமேல் தேவ திட்டத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஏசப்பா, உங்க திட்டத்தின்படி என்னை நடத்துங்க, உங்களுடைய சித்தத்தின்படி என்னை நடத்துங்க. அதே மாதிரி நம்ம சொல்லும் பொழுதுதான் இதுல பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு கல்ல ஏசப்பாட்ட ஜோம் பண்ணார், அப்படிதானே? ஏசப்பாவை இவங்களும் சேர்த்து வச்சிருக்கும் போது அவன் என்ன சொன்னா? என்ன நீர் வேற தண்டனை இல்லை, நம்ம தப்பு செஞ்சு தண்டனை அனுபவிக்கிறோம். ஏசப்பா, நீங்க தப்பு செய்யாதவங்க இந்த தண்டனை அனுப்பா, என்னை கொஞ்சம் நினை தரலுங்க அப்படின்னு சொல்லணுமா? ஏசப்பாட்ட என்ன சொல்லணுமா? என்னை கொஞ்சம் நினைச்சுக்கோங்க ஏசப்பா. அப்படி கொஞ்சம் நினைச்சாலே அவருக்கு என்ன கிடைச்சிச்சு? பரலோகத்துல இடம் கிடைச்சிச்சு, அப்படிதானே? அப்ப ஏசப்பாட்ட நம்ம கொஞ்சம் என்னை நினைச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம என்னத்தை வச்சிருக்கோம்?
நம்ம என்னத்தை வச்சுப்போம்? நம்ம ஊழியம் செய்யறோமா, நம்ம கர்த்தருக்கு கொடுக்குறோமா, சபைக்கு அடங்கி இருக்கிறோமா, எழுந்து பிரகாசிக்கிறோமா, என்ன செய்யறோம்? நம்ம என்ன செஞ்சாலும் என்ன சொல்லணுமா? ஏசப்பா கொஞ்சம் என்னை நினைச்சுக்கோங்க. கொஞ்சம் அந்த கல்லன் ஜபத்தையும் ஆண்டவர் கேட்டார் தானே, நம்ம ஜபத்தை கேட்காம இருப்பாரா? அவன் அவர் ஏசப்பா பத்தி அவனுக்கு தெரியவே செய்யாது. ஏசப்பா இப்படின்னு அவனுக்கு புரிஞ்சுக்கவே கிடையாது. ஆனாலும் அவன் என்ன சொல்றான் அவன் மனசுல? ஏசப்பா என்னை கொஞ்சம் உங்க ராஜ்யத்துல நினைச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் நம்ம ஏசப்பா என்னை நினைச்சுக்கோங்க, என் கிரியைகளை நினைச்சுக்கோங்க. நம்மளோட கிரியைகள் எப்படிப்பட்டதா இருக்கு? கொஞ்சம் பலன் இருந்தாலும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டவர். என்னத்தை கை கொண்டோமா? வசனத்தை கை கொண்டபடியா இதோ திறந்த வாசலை உனக்கு முன்னாடி வைத்திருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இன்னைக்கு திறந்த வாசல் வேணும்னு விரும்புறோம். ஆனா என்னத்தை கை கொள்றோம்? என்னத்தை நம்ம செய்யறோம்? ஏசப்பாட்ட ஒப்பு கொடுப்போமா? ஏசப்பா எனக்கு கொஞ்சம் பலன் இருந்தாலும் உங்க நாமத்தை மறுதலியாமல் உங்களுடைய வசனத்தை கை கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. கொஞ்சம் உங்க ராஜ்யத்துல எங்களை நினைச்சுக்கோங்க. கொஞ்சம் என்னைய கை தூக்கி விடுங்க. கொஞ்சம் என்னைய உயர்த்துங்க. உங்களுக்காக நிற்பேன், உங்களுக்காக வாழ்வேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒப்பு கொடுப்போமா? ஜோ பண்ணுவோமா? கொஞ்சம் எழுதுங்க. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஏசப்பா நீங்க சொன்னதை நான் சொல்லியிருக்கேன் ஏசப்பா. கொஞ்சம் பலன் இருந்தாலும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. ஏசப்பா நீங்க திறந்தீங்கன்னா அதை ஒருத்தரால பூட்ட முடியாதுப்பா. ஏசப்பா ஏசப்பா நீங்க எங்களுக்கு வாசலை திறங்கப்பா. ஏசப்பா நீங்க எங்களுக்கு வாசலை திறங்கப்பா. நீங்க வாசலை திறக்கிறதுக்கு ஆண்டவரே கொஞ்சம் எங்களை நினைச்சுக்கோங்கப்பா. ஏசப்பா கொஞ்சம் எங்க கிரிகளை நினைங்கப்பா. கொஞ்சம் உங்களுக்காக நான் பிரேயர் ஓடி வந்ததை நினைச்சு பாருங்கப்பா. கொஞ்சம் உங்க ஆராதனை மிஸ் பண்ணாம நான் சீக்கிரமாய் வந்ததை நினைச்சு பாருங்கப்பா. கால தாமதம் இல்லாம நான் வந்ததை நினைச்சு பாருங்கப்பா. ஏசப்பா கொஞ்சம் எங்களை நினைங்க. ஏசப்பா எங்களுக்குள்ள விடுதலை தரணும்னா எங்களை கொஞ்சம் நீங்க நினைங்கப்பா. கொஞ்சம் நீங்க நினைக்கிறவர்களா காணப்படுங்கப்பா. ஏசப்பா உங்களுடைய கண்கள் எங்க மேல் நோக்கமா இருக்குதுப்பா. ஏசப்பா நாங்க என்னத்தை ஆண்டவரே கொஞ்சம் உங்களை என்னத்தை கொடுக்குறோப்பா. கொஞ்சம் நாங்க என்ன செய்யறோப்பா. எங்களை கணக்கு வைக்கிற தேவன் ஆண்டவரே கொஞ்சத்துல உண்மையா இருந்தா அநேகத்துல அதிகாரியா வைப்பேன்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. கொஞ்சத்தை தான் நீங்க எதிர்பார்க்கிறீங்கப்பா. ஏசப்பா அந்த கொஞ்சத்துல நாங்க உண்மையா இருக்க உதவி செய்யுங்கப்பா. எங்களை நீங்க நேசிக்கிறீங்கப்பா. ஏசப்பா எங்களை நேசிக்கிறீங்க. நாங்க எந்த நேசிக்கிறோம்னு எங்களை வெளிப்படுத்தணும்ப்பா. நாங்க எதுல நாங்க உங்களை நேசிக்கிறோம்னு வெளிப்படுத்தணும் கர்த்தாவே. அப்படிப்பட்ட கிரியை எங்களுக்கு செய்யுங்கப்பா. எங்களை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறோமப்பா. எங்களால நடக்க முடியல டாடி, நீங்க உங்க தோல்ல தூக்கிக்கோங்கப்பா. நீங்க உங்க கரங்களை பிடிச்சு கொள்ளுங்கப்பா. எங்க கரத்தை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறாங்க சாமி. ஏசப்பா நீங்க வழி நடத்துங்க. எங்களால ஒன்றும் முடியாது ஏசப்பா. எங்களால ஒன்றுமே முடியாதுப்பா. எங்க பணமோ பதவியோ பட்டமோ பேரோ புகழோ எதுவும் முடியாதப்பா. ஆனா உங்களுடைய கிருபையினால எல்லாம் பெற்றுக்கொள்வோம்ப்பா. இந்த கிருபையினால ஏசப்பா கொஞ்சம் நினைச்சுக்கோங்க டாடி. ஏசப்பா எங்களை கொஞ்சம் நினைச்சுக்கோங்கப்பா. எங்களை வழி நடத்துங்கப்பா, வழி நடத்துங்கப்பா. உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறோம். இந்த வேத வசனத்தை நாங்க கை கொண்டதால காணப்பட உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உண்மை நோக்கி பார்க்கிறோமாப்பா. உண்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது வெட்டுப்பட்டு போவதிலே சொல்லியிருக்கீங்க. உடைய வேத வசனம் எங்க இருதயத்துல இருக்கட்டும்ப்பா. ஏசப்பா ஆண்டவரே நாங்க கை கொண்டாதான் வேத வசனம் இருதயத்துக்கு வரும்னு சொல்லியிருக்கீங்கப்பா. நாங்க வேதத்தை கை கொள்கிறவர்களாய் காணப்பட உதவி செய்யுங்க. நீங்க பொறுப்படுத்த வழி நடத்துங்க. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.